வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மணி அப்படிங்கிற நேமில் ஒரு நியூ பேமெண்ட் அப்ளிகேஷனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதத்தில் 2 நியூ பேமெண்ட் அப்ளிகேஷனை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ எஸ் பேங்க்லேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து 3வது பேமெண்ட் அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு பில் பேமெண்ட் அது பே பண்ணுறோமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸை கொண்ட ஒரு ஒன் ஆஃப் த பேமெண்ட் அப்ளிகேஷனை தான் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இதில் நிறைய ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு சின்ன மணி ஏதாவது வந்து கிரெடிட்டட் ஆகும். இது வந்து காலப்போக்கில் மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பேமெண்ட்டை வந்து பே பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ₹1 கூட வருமானம் வராது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான நியூ பேமெண்ட் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% கேஷ்பேக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடைகள்லையோ இல்லை வந்து ஷாப்லேயோ வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட் அமௌண்ட்டில் 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெல்கம் ஆஃபராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சூப்பர் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டையும் கூடி சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறதா இவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இப்போ தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மணி வந்து சென்ட் பண்ணுறது, இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸை வந்து செக் பண்ணுறது, இந்த மாதிரியான பேமெண்ட்ஸை மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பண்ண முடியும். இன்னும் வந்து வரப்போகிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டெபாசிட். நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வந்து 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு FDI வந்து இதில் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸில் இப்போ பர்சனல் லோன் அப்படிங்கிறத ஒன்று வந்து கொடுக்குறாங்களா, அதே மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லையும் கூடி சீக்கிரத்தில் பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதுலேயே பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக வந்து ரிவார்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சென்ட் மணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேலன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போதைக்கு இந்த இது யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இதில் வந்து பெனிஃபிட்டான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் இவங்க வந்து எல்லா பெனிஃபிட்டையுமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் அதாவது டைப்பில் இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட கொலாபரேஷனில் தான் இந்த ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷனை இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் ப்ராசஸையும் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். ஸோ இதில் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நிறைய அலோ கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரோட சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் எந்த சிம் கார்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணதுமே உங்களோட பேங்க் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வந்து பேங்கோட லிங்க் பண்ணாத மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட்டட் ஆகாது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பர் வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரூபே கார்டு இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரூபே கார்டு இல்லை அப்படின்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூபே கார்டை லிங்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரூபே கார்டு எந்த பேங்க்கில் இருக்குதோ அந்த பேங்கோட நேமை இங்கே சர்ச் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கொட்டாக் பேங்க்கில் ரூபே கார்டு இருக்குது. அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டேன். அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து நமக்கு லிங்க் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அதை லிங்க் பண்ணால் தான் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கார்டெல்லாம் கட்டாயம் லிங்க் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் பேங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி எப்படி சர்ச் பண்ண சொல்லி தந்தனோ அதே மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணதும் இந்தியன் பேங்க் வந்துருச்சு. இப்போ லிங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிருச்சு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டீட்டெயில்.
இப்போ நம்ம அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இனிமேல் எந்த பில் பேமெண்ட்டையும் பே பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கேஷ்பேக் அல்லது வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களால் வந்துட்டு கொஞ்சமாவது அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் பே, ஃபோன்பேல இப்போ வந்து ₹1 கூட பிரோஜனம் கிடையாது. நம்ம என்ன பேமெண்ட் வந்து பண்ணாலும் அதில் நமக்கு ₹1 கூட கிடைக்காது கேஷ்பேக். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆஃபராக இதில் 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.